குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கேட்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டம், இது கேட்குறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, யாரை கேட்டாலும் ரெகுலராக வர்றவங்க கூட காலையில் அந்த 10 நிமிஷம் மெசேஜ் கேட்டிங்களா? இல்லை. எனக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு நாளில் 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரைட்டா? காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி குளித்து பிடிச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 24 மணி நேரம் 10லேருந்து வெளியில் போய் சுற்றிட்டு வராங்க, எல்லாம் செய்கிறாங்க, ராத்திரி படுத்து தூங்குறாங்க, சரியா? ஆனால் இந்த 10 நிமிஷம் மெசேஜ் கேட்க முடியல. அதில் தெரியணும் உங்களுக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது கெட்ட சக்திக்கு பிடிக்காத ஒரு விஷயன்றதை ரொம்ப தெளிவுபடுத்துறது எது தெரியுமா? இதை கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க பேச்சிலேருந்து தான். உண்மையாக சொல்கிறேன், கெட்ட சக்தி அப்படியே தந்திரமாக இவங்களை கேட்கவே விடாதுங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா அது? அதே மாதிரி தான் அந்த 1 மணி நேரம் உட்காரது இல்லையா? ஐயோ, அது ரொம்ப லிமிட்டடு. அது செலக்டடாகி பக்காவானவங்க மட்டும்தான் வருவாங்க. பக்கா பர்ஃபெக்டாக கடவுளை தேடி, கடவுள் வேணும், நான் தப்பிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு துடிப்பாக உள்ள துடிக்கிறவங்க, கடவுளால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க மட்டும்தான் வராங்கங்க. அதுவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். நிறைய இடத்துல பாருங்கள், கும்பலாக 1000 லட்சம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் எங்களை தேடி வந்தாங்கன்னா சிரிப்பு வருது எனக்கு. அதனால தான் கடவுள் சொன்னால் நரகத்துக்கு போகிறதுக்கு பெரிய வழியாக தாராளமாக இருக்குமா. ஆனால் கடவுள்கிட்ட வர்றதுக்கு அந்த வழி ரொம்ப குறுகலான வழியாக. அது எவ்வளோ கரெக்டு பாருங்கள். குறுகலாக கொஞ்சம் பேர் தான் அப்படி நுழைஞ்சு வராங்க. அது அவ்வளோ தெளிவாக கடவுள் கண்ணால் காமிச்சு கொடுக்குறாரு. ஆனால் கும்பலாக போகுதுங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு கும்பலாக போவாங்க, சரிங்களா? அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? அதே மாதிரி தான் இந்த 10 நிமிஷம் மெசேஜ் கேட்கவே முடியாது. அது என்ன தான் சொல்லுங்கள், மறந்துட்டேன் சார், ஐயோ இன்றைக்கி தான் சார் கேட்கலன்னு போய் சொல்லுவாங்க. எப்போ கேட்டாலும் இன்னும் எல்லா நாளும் கேட்குற மாதிரி என்றைக்குமே கேட்குறது இல்லை. அவ்வளோ டஃப்பான விஷயங்க இது. அதனால தான் கவனமாக ஆழமாக கேளுங்க, ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயம். எல்லோரையும் வரவேற்கிறோம். இங்கே எல்லா மதங்கள்லேயும், இந்து மதத்தில் இருக்கட்டும், கிறிஸ்டியன் மதத்தில் இருக்கட்டும், முஸ்லீம் மதத்தில் இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இந்த மத குரு, தலைமை பூசாரி எல்லாத்துலேயும் இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் வச்சுருக்காங்க தெரியுமா? தலைமை பூசாரி அப்படின்னா அவர் தான் எல்லாருக்காகவும் போய் வேண்டுவாராம் கடவுள்கிட்ட. மனிதருக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தன், ரைட்டா? நான் தான் போய் பூஜை பண்ணுவேன், நான் பூஜை பண்ணாதான் அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். தலைமை பூசாரி வராமல் அங்கே பூஜை நடக்காது கோயிலில். அதே மாதிரி தான் தலைமை சீஃப் ப்ரீஸ்ட் வராமல் அங்கே ஒன்றுமே நடக்காது சர்ச்சில். எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இந்த வேலை இருக்குது. அதே மாதிரி தான் மதகுரு, சீஃப் வரலான்னா வச்சுங்களேன், அவர் வரலான்னா ஒன்றும் நடக்காது அங்கே அந்த மாதிரி. இந்த மாதிரி நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு இடத்துலையும் இது மாதிரி வச்சுருக்குறாங்க, ரைட்டா? ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியணும், கடவுள் பக்கத்தில் இப்போவும் நம்மளுடைய மதகுருவா, நம்மளுடைய சீஃப் ப்ரீஸ்டாக, நம்மளுடைய தலைமை பூசாரியாக உட்கார்ந்து நமக்காக வேண்டிகிட்டு இருக்கிறவர் விக்னேஸ்வர் பிள்ளையானவர். தெரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அவர் தான் சரியான தலைமை பூசாரி, தலைமை மத போதகர் அவர் தான், ரைட்டுங்களா? மத போதகர் கிடையாது. மத போதகர் அவங்களுக்கு, நம்ம உலகத்தில் இருக்கிற மதங்களுக்கு. அவர் மத போதகர் கிடையாது, அவர் தலைமை பூசாரி, தலைமை ஆசாரியன். நமக்காகலாம் உட்காந்து பரிஞ்சு பேசிக்கிட்டு, நமக்காக அழுது ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்டு நமக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அழுதெல்லாம் கிடையாது, கேட்டு வாங்கி கொடுக்குறாரு. நம்மளுடைய குறைவுகளின் குற்றங்கள் எல்லாம் மறக்க சொல்கிறாரு, மறைக்கிறார். கடவுள்கிட்ட சொல்கிறார், மறைக்கிறங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிருங்கன்றார். இப்போவும் நடந்துட்டுருக்குங்க, நம்ப மாட்டீங்க, இப்போவும் நடந்துட்டுருக்கு. அவர் இப்போவும் அங்கே உட்காந்துருக்கிறார், பிள்ளையானவர் அங்கே உட்காந்துருக்கிறார், நமக்காக வாதாடிட்டு இருக்கிறார். நம்ம அதுக்காகவே அவருக்கு நன்றி சொல்லணும், ரைட்டுங்களா? அவர் மெயினாக நன்றி சொல்ல வேண்டியதே அதுக்காக தான். நமக்காக இந்த வார்த்தை என்பது, ஓம் என்ற வார்த்தை மனிதனாக வந்து பாடுபட்டுச்சு, அது கூட பரவாயில்ல, பரவாயில்ல, அது பயங்கரமான விஷயம். அதுக்கப்புறம் இங்கேருந்து எழும்பி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நமக்காக பரிந்து பேசிகிட்ருக்கிறார் பாருங்கள், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். பாருங்கள், விநாயகரை பற்றி இவ்வளோ பெரிய 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 விஷயங்கள், இன்னும் ஆழங்கள்லாம் இருக்குது.
ரொம்ப ஆழங்கள் இருக்குது. அந்த ஆழத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் அவரை வந்து இந்த மாதிரி பொம்மை வச்சு கும்பிட்றத பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வந்துடும். அப்புறமா வெறும் ஒரு 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 இந்த என்ன சொல்கிறது, ஒரு யானை கண்ணை வச்சுக்கிட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு தந்தத்தை வச்சுக்கிட்டு துதிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற கிண்டலுங்க, கிண்டல் பண்ணுறாங்க. தலைமை பூசாரியை கிண்டல் பண்ணுறாங்க. நமக்காக உட்காந்து வாதாடி நமக்காக நல்லது செய்கிறதுக்கு இந்த உலகத்தை வந்து தலையும் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்ட அப்புறம் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த நான் பார்த்துருக்கேன் அந்த வில்லேஜ்லலாம் இந்த பிள்ளையார் கண் வச்சுட்டு விளையாடுவாங்க பசங்க. எவ்வளோ வருத்தமான விஷயம் தெரியுமா? கண்ணை பறிக்கிறது, அப்புறம் அந்த கண்ணுன்னு சொல்கிறது, பிள்ளையார் கண் இதுன்னு சொல்கிறது. அநியாயங்க, அநியாயம், அக்கிரமம். அதெல்லாம் பயங்கர சாபங்கள் நமக்கு வரும். பயங்கர பாவம், பயங்கர சாவு அதெல்லாம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிள்ளையானவருக்கு மரியாதை கொடுங்க. அவர் அற்புதமானவர். அவர் ரொம்ப ஆழமானவர், ரொம்ப அதிசயமானவர், ரொம்ப ரொம்ப ஆழமானவர். ஆழமான பல விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுங்க. அதனால் இந்த தலைமை பூசாரி அவர், தலைமை நமக்காக ஆசாரியன் அவர், நமக்காக பேசுகிறவர், பரிந்து பேசுகிறவர் அவர். அவ்வளோ பெரிய 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 ரோல்லாம் எடுத்திருக்கிறார், நிறைய ரோல் எடுத்திருக்கிறார். நம்ம வினைகளெல்லாம் தீர்க்கிறவர், வினை தீர்த்த விநாயகர், ரைட்டா? அதுதான் இந்தியில் விக்னேஸ்வரன்றாங்க. விக்னேஸ்வர் சொன்னால் நிறைய பேர் இங்கே சுவாமியாரா என்னன்னு சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பாக வருது. இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் விக்னேஸ்வரன்றாங்க. அது கூட தெரியாமல் இருக்கிறாங்க நம்ம மக்கள். ஓகே, அதனால தான் விக்னேஸ்வர்னா விக்னங்கள், எல்லா கஷ்டங்களையும் பாவங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பவர்னு அர்த்தம். விக்ன ஈஸ்வர், அதை ஜெயிக்கிற ஈஸ்வரன். அதனால் அந்த ஈஸ்வரனை இப்படி கிண்டல் பண்ணாதீங்க. வருது பாருங்கள், 27ஆம் தேதி தொடங்குவாங்க பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி செய்வாங்க பாருங்கள். இதுதான் உலகத்தாருக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். நம்ம கண்ணுக்கு திறந்துடுச்சு, செய்கிற அக்கிரமத்தை பார்த்துட்டு நம்ம அது கூட சேர்ந்து போகக்கூடாது, பார்க்கவே கூடாது. பார்த்தாலே பாவம், தெரியுமா உங்களுக்கு? அதனால் அவருடைய அந்த பெரிய ரோலை பற்றி நினைங்க. எவ்வளோ பெரிய ரோல், அந்த ரோலுக்காக நமக்காக இருக்கிறாரு, நம்மளும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்திங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டே இருங்கள், பல விஷயங்கள் தெரிந்து கொண்டே இருங்கள். தெரிஞ்ச விஷயத்தை கொஞ்சம் அசை போடுங்கள், மனசில் வச்சுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.